ஸோ இந்தியன் கவர்மெண்டோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்டோடைய டிப்ளமசி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதை உலக நாடுகள் வியக்குது. இப்போ வந்து இந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து நம்முடைய ஏஐ சமிட்ல அவ்வளோ ஆச்சரியமா சொல்றாரு, உலகத்தை வழி நடத்துகிறது இந்தியான்னு. உலகத்தின் நண்பனா இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உலகத்தின் விஸ்வ குரு அவர் சொல்றார், உலகத்தின் வழிகாட்டியாக இருக்குது இந்தியா. அப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படின்னா எப்படி நடந்துக்கணும், ஒரு நாடும் ஒரு நாட்டு தலைமை எப்படி நடந்துக்கணும், இதை நம்ம பலமுறை காட்டிட்டு இருக்கோம். அப்ப இவர்கள் வெறுமனே எல்லாவற்றையும் மதமா பார்த்து, எல்லாத்தையும் ஓட்டா பார்த்து, வெளியுறவு கொள்கையில கூட அரசியல் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ அதே ஏஐ சமிட்ல சட்டம் இல்லாமல் போய் நின்று ஆர்ப்பாட்டம், உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு 1000 சந்தர்ப்பங்கள் இருக்கு, 1000 இடங்கள் இருக்கு. பாரத பிரதமர் அலுவலகத்தை முற்றுகிடுங்க, பாரத பிரதமர் வீட்டை முற்றுகிடுங்க, பாராளுமன்றத்தை முற்றுகிடுங்க, ஜனாதிபதி மாளிகை, நீங்க எல்லாம் செய்யுங்க. அது நமக்குள்ள நம்ம. ஆனால் பாராளுமன்ற வளாகத்துக்கு உள்ள பார்லிமெண்ட் நடக்கும்போது என்ன செய்யணும், ஒரு கணக்கு இருக்கு. பார்லிமெண்ட் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாத அட்டாக் பண்ணும்போது ஒரு பில்டிங் தானே நம்ம நினைக்கலையே, இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் தான் நினைச்சோம். அப்ப நீங்க வந்து வெளிநாட்டு தலைவர்கள் 15-18 பேர் உட்கார்ந்துக்கூடிய மண்டபத்தில் நீங்க வாசல் உட்கார்ந்து அரை நிர்வாண போராடுறது என்ன அர்த்தம்? அப்ப உங்க நோக்கம் என்னவா இருக்குது? அப்ப காங்கிரஸ் கட்சி இனிமேல் நமக்கு வெள்ள வாய்ப்பு நினைச்சிருச்சு. நான் நினைக்கிறேன் 10-20 வருஷத்துக்கு வெள்ள வாய்ப்பு இல்லைன்னு. அவர்களுக்கு இனிமே வாய்ப்பு நினைச்சிட்டாங்க போல. அப்ப டெஸ்பரேஷன் சொல்ல முடியாது, என்ன செஞ்சாலும் பண்ணிடணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு நாங்கள் தான் நினைக்கிறோம். இது அரசியல் தவிர வேறு இல்லை.